ஒரு சிட்டி பையனாக இருந்துட்டு கிராமத்துக்கு போய் 21 நாள் தங்கியிருந்து விவசாயம் கற்றுக்க போகிறோம். அதில் இன்னைக்கு டே 6. அன்னைக்கு நைட்டு தோட்டத்திலே தூங்கிட்டோம். மார்னிங் இருந்ததும் எப்பவும் போல் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்புறம் இன்னைக்கு என்ன ஒர்க் பண்ண போகிறோம்னா, புதுசாக வாழை போடுறதுக்கு சொட்டு நீர் அமைக்க போகிறோம். அதனால சொட்டு நீர் பைப்பு, சொட்டு நீர் ஓசெல்லாம் பழைய வாழையிலேருந்து எடுத்துகிட்டு இருந்தோம். அடிக்கிற வெயிலில் அதெல்லாம் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடியே போதும் ஆயிட்டு அதையே தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 10 மணி ஆயிட்டு வயிறு நல்லா பசிக்க ஆரம்பிச்சிட்டு கஞ்சும் பொரிச்ச மீனும் வச்சு ஒரு புடி பிடிச்சிட்டு திரும்பவும் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எல்லா சொட்டு நீர் ஓசையும் சொட்டு நீர் பைப்பையும் எடுத்துட்டு வந்து புதுவாழை போடுற லேண்ட்ல போட்டு அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதெல்லாம் எடுத்துட்டு வந்து அரேஞ்ச் பண்ணி முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 2 மணி ஆயிட்டு அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணி போட்டிருந்த எல்லா பைப்பையும் கம் போட்டு ஒட்டி சொட்டு நீர் ஓசு போடுறதுக்கு முன்னாடி போதும் ஆயிட்டு நம்ம இன்னும் மத்தியான சாப்பாடு சாப்பிடல. ஏன்னா நைட்டுக்குள்ள எல்லா வேலையும் முடிக்கணும். அதனால ஒரு டீயை குடிச்சிட்டு திரும்பவும் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அதே ஒர்க்கை தான் ஒரு 5 o'clock வரை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம். எப்பா ஒரு வழியா சொட்டு நீர் ஓசு சொட்டு நீர் பைப்பெல்லாம் கனெக்ட் பண்ணி முடிச்சுட்டு அங்கிருந்து நேராக மாட்டுக்கு இற பார்க்க போயிட்டோம். அதுக்கப்புறம் மாட்டுக்கு இற பார்த்து முடிச்சதும் அதை எடுத்துட்டு போய் மாட்டுக்கு போட்டுட்டு ஒரு வழியா இன்னைக்குள்ள டே எப்படியோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நல்லாவே தெரியும் எனக்கு கையில் அடிபட்டுருச்சுன்ட்டு. முடிஞ்சா எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நான் சீக்கிரமா ரெக்கவர் ஆகணும்னு சொல்லிட்டு பாய்.